அப்போ அங்கே எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இரவில் நிலவில் முன்விட்டு ஆக்களோட இரவு 9-10 மணி மட்டும் இருந்து கதைப்பினம் தான் வாசித்த புத்தக கதையில் சொல்லுவான். தனியப்ப நான் படத்துக்கு போனது O level பாஸ் பண்ண பிற்பாடு அது நான் தனியாக போனதுக்காக பட் அடி வேண்டியிருக்கிறேன், அம்மாட்ட அடி வேண்டியிருக்கிறேன். தமிழ் மக்களுக்கு மேலே வரக்கூடிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் பற்றி தெரிஞ்சதை கொண்டதால் எங்கள் எல்லாருக்குமே அந்த அரசியல் மீது ஒரு நாட்டம். வாழ்க்கையில் மிக முக்கியமானது பாடசாலை காலம், அதெல்லாம் மீள போக முடியாது. எல்லாருக்கும் அடி வேண்டியிருக்கோம். அடி வேண்டாத ஆசிரியர் நாங்கள் அடி வேண்டாத ஆட்கள் இல்லை, பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அடி வேண்டியிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் தான் எங்களை வளர்த்தவர். அமைப்பு ரீதியாக இயக்க ரீதியாக அந்த நாட்டில் எப்படி அப்படியே பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோடு எங்களுக்கு தொடர்புகள் இருந்துச்சு. அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய போராட்டம் இங்கிலாந்தில் நடந்த பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்வது, ஆதரவு தெரிவிப்பது. ஜனநாயக அரசியல் அதே போல இயக்க அரசியல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்திய இலங்கை ஒப்பந்தத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த 13ஆம் திருத்தம் போதாது என்பது உண்மை. ஆனால் அது கிடைச்சிருந்துச்சு. வடகிழக்கு இணைக்கப்பட்டிருந்துச்சு, திருவண்ணாமலை தலைநகரமாக மாற்றப்பட்டிருந்துச்சு, தமிழ் மக்களுக்கு ஒரு போலீஸ் உருவாக்கப்பட்டுச்சு. குட்டும் ராலோட இந்த நாளில் சந்திக்கிறோம். இது நக்கீரன் சபையில் கூட்டுக்கதை. பல்வேறுபட்ட விஷயங்கள், குறிப்பாக பிரமுகர்களை பற்றி பல்வேறுபட்ட விஷயங்கள் அவர்கள் துறை சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் அவைக்கு இருக்கக்கூடிய அந்த கதைகளை தான் இந்த நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது. வணக்கம் மக்களே, வணக்கம் ஷியா. வணக்கம் உஷாதான். எடுத்த உடனே கரையை சொல்லி போட்டீங்க. நான் கொஞ்சம் என்ன வெச்சு செய்வேன் எல்லாம் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுன்னு சொன்னேன். பார்த்து முதல்ல அறியட்டும் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நாங்களே பார்த்து இப்போ தான் இது ஒரு கறியான்னு சொல்லி சில கறியை கண்டுபிடி பண்ணிட்டாங்க. சாப்பிட்டா தான் தெரியும். அதுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா டக்குனு சமையல் பக்கம் போகணும், என்ன கறி எப்படி இருக்கும், என்ன மாதிரி செய்ய வந்ததா அப்பதான் தெரிஞ்சு கொள்ளும். அப்ப இன்னைக்கு நாங்க ஒரு ஆள் ஆலோசனைங்களா அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், நீங்க சமையல் கட்டுக்கலாம் போனீங்களா, சமைச்சுக்கிறீங்களா சொல்லி அதை சார்ந்து அவர் சார்ந்த பல விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்றைய நாள் அழைத்து வந்திருக்கக்கூடிய சுரேஷ். வணக்கம் ஐயா. வணக்கம். நிகழ்ச்சி சந்திக்கிறது பல பேருக்கு ஒரு அரசியல்வாதியாக அல்லது ஒரு இதுக்கு முதல் பார்த்தாங்களுக்கு ஒரு போராட்ட குழு அல்லது ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவராக தெரியும். ஆனா இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற கதைகள், ஆரம்பகால வாழ்க்கை, குடும்பம், சகோதரர்கள், பெற்றோர், இது பற்றி சொல்லுங்க. என்னுடைய அப்பா ஒரு விவசாயி, 2ஆம் வகுப்பு தான் படித்தவர். அம்மா சாதாரணமான ஒரு குடும்ப பெண், அம்மா 5ஆம் வகுப்பு தான் படிச்சுவா. நாங்கள் 10 பேர், 10 சகோதரங்கள். எல்லோருமே அநேகமாக படித்து நல்ல துறையில் இருக்கிறாங்க. ஒரு அண்ணா இன்ஜினியராக இருக்கிறார், ஒரு அக்கா அக்கௌண்டன்சி செய்திருக்கிறார். மற்றவர்களும் படிச்சிருக்கணும். ஒரு தம்பி பிஹெச்டி முடிச்சிருக்கிறார் ஸ்ரீலங்கா அரசியல் துறையில். ஒரு அண்ணா பிஹெச்டி முடிச்சிருக்கிறார். ஸோ நான் எம்ஏ முடிச்சிருக்கிறேன். இப்படி குடும்பத்தில் அநேகமாக எல்லோரும் படிச்சிருக்கணும். எங்களுடைய அம்மாவோட சகோதரங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் பெரிய பெரிய குடும்பங்கள், 10 பேர் 11 பேர் 12 பேர் கொண்ட பெரிய பெரிய குடும்பங்கள். ஆகவே சொந்தங்கள் பந்தங்கள் என்பது நிறைய. என்னுடைய ஒரு பாட்டி சொல்லுவாள், என்னுடைய அம்மம்மாவுடைய சகோதரி, ஒரு சேன சனத்தோட வாழ்ந்த நாங்கள். அவள் இறக்கிற பொழுது பக்கத்து ஆட்கள் இல்லை. யுத்த காலத்தில் அது நடந்தது. பல பேர் இடம்பெயர்ந்து போயிட்டோம். ஆகவே ரொம்ப இருந்தது சொற்பமான ஆட்கள் தான் இருந்தவன். ஸோ அப்போ சொன்னால் ஒரு சேன சனத்தோடு நான் இருந்தேன், வளர்ந்த நான், ஆனால் இப்போ ஒரு தரம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆகவே அப்படி எங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். அப்பா வழியில் அம்மா வழியில் பெரிய குடும்பமாக இருந்தது. ஸோ அப்பா ஒரு நீண்ட காலம் விவசாயம் செய்தவர். இப்போ ஒரு 83 வயசு வரையில் வாழ்ந்தவர். என்னுடைய அம்மா 98 வயசு வரை வாழ்ந்தவா. என்னுடைய அம்மம்மாவோட சகோதரி அவாவும் எனக்கு ஒரு அம்மம்மா, அவள் 110 வயசு வரை இருந்தவா. ஸோ எங்களுடைய அம்மாவுடைய தரப்பில் எல்லோருமே எபவ் 90 வயசுகளுக்கு மேலே தான். என்னுடைய அம்மா, என்னுடைய சின்னம்மா, என்னுடைய ஆசையம்மா, அப்படி எல்லோருமே 93, 95, 98. என்னுடைய அம்மம்மா சாகிறப்போ 92, 93 வயசு. ஸோ அப்படி என்னுடைய அம்மா வழியில் எல்லோருமே மிக நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். ஓரளவுக்கு ஒரு வறுமை, ஒரு கீழ் மத்தியதர வகுப்பை சேர்ந்தாக்களாக இருந்தாலும் தொடர்ந்து உழைப்பு, விவசாயம், தோட்டம், துறவு, ஆடு மாடு வளர்ப்பு. ஸோ அப்படித்தான் பிள்ளைகள் எல்லாரையும் வளர்த்தது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு பிள்ளையை வளர்க்குறது கஷ்டம்ன்றாங்க.
2 பிள்ளையை வளர்க்குறது கஷ்டம்ன்றாங்க. தாய் தாப்பின் 2 பேரும் அரசு உத்தியோகம் பார்த்தாலும் பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம்ன்றாங்க. ஆனால் சாதாரணமான ஒரு விவசாயி, ஒரு பெரிய வருமானம் இல்லாத விவசாயி, 10 பேர் 12 பேர், பல குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் படித்து பட்டதாரிகளாக நல்ல உத்தியோகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு அன்றைய காலத்தில் தாய் தகப்பன் அதை செய்திருக்கணும். எனக்கு தெரியாது, இன்றைக்கு உலகம் நல்லா முன்னேறி இருக்குது, வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது, டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்குது. ஆனாலும் கூட 2 குழந்தைகளுக்கு மேலே பெறுவது இல்லை என்று சொன்ன ஒரு நிலைமரம் தமிழ் மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு அரசியல் ரீதியாக சொல்கிறேன்னா, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பாப்புலேஷன் மிக மிக குறைந்த அளவுக்கு போயிருக்குது. சரி, குடும்பத்தில் 10 பேர்னு சொன்னீங்க. 10 பேரில் யார் நல்ல குலப்படி? நல்ல குலப்படி குலப்படி எல்லாருமே ஒவ்வொரு விதமான குலப்படிகாரங்க தான். அது ஒரே விதமான குலப்படி என்று சொல்ல முடியாது. நல்ல குலப்படி, கூடாத குலப்படி, பல விதமான குலப்படிகள் எல்லோருக்கும் இருந்திருக்கு. அது அந்தந்த வயசில் இருந்த குலப்படி தான். மற்றபடி யாரும் குடும்பஸ்தராக போன அப்புறம் நல்லா தான் இருந்திருக்கா. எல்லோரும் குலப்படிகாரராக யாருமே இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. சின்ன வயசில் இளம் வயசில் எல்லாரும் பிற குலப்படிகள். இப்போ நான் O level பாஸ் பண்ண பிறகு தான் முதல் தியேட்டருக்கு போனேன் படம் பார்க்க. தியேட்டருக்கு போனேன் இந்த சென்ட் தனியாக போனது. அதுக்கு முதல் அம்மாக்கள் கூட்டிக் கொண்டு போனால் கந்தன்கரன், திருவிளையாடல், சரஸ்வதி சபதத்தை தவிர ரெண்டும் பார்க்க இல்லாது. முதல் நான் பார்த்த படம் அம்மா கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் நாங்கள் இருந்தப்போ என் அம்மா வண்டில் கட்டி அங்கே ஒரு தியேட்டர் இருந்தது, பராசக்தி. அங்கே ஒரு கோயில், கந்தசாமி கோயில் இன்றைக்கும் இருக்குது, கிளிநொச்சி கந்தசாமி கோயில். அந்த கோயில் திருவிழாவுக்கு போன இடத்துல அதுக்கு முன்னால் தான் தியேட்டர் இருந்தது. ஸோ அப்போ அதில் நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அரசியலங்குமாரி என்ற படம் தான் நான் பார்த்த முதலாவது படம். ஆனால் பிற்பாடு திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணா அந்த படங்கள் பார்த்துருக்கேன். தனியப்ப நான் படத்துக்கு போனது O level பாஸ் பண்ண பிற்பாடு. அது நான் தனியாக போனதுக்காக பட் அடி வேண்டியிருக்கிறேன், அம்மாட்ட அடி வேண்டியிருக்கிறேன். ஆரை கேட்டு படத்துக்கு நான் அக்காட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன், ரெண்டாலும் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ அதால் அம்மாட்ட அடி வேண்டியிருக்கிறேன். ஆகவே அவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகளோட வளர்ந்த எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அதெல்லாம் இருக்குது. குளப்படியில் அம்மா தான் கண்டிப்பு அடி சகலதும் அம்மா தான், எல்லாமே அம்மா தான். அப்பர் தந்த சொந்த வேலையோட விவசாயம் அது. அப்பர் எப்போ எனக்கு அடித்த மாதிரி தெரியல. அண்ணாக்கள் வண்டிக்கிறாங்களே அடி, வேலை செய்யாமல் அவர் சொல்கிற வேலையில் அவங்க ஒத்தி போட்டால் கொண்டால் நிறைய அடி வண்டிக்கிறாங்க. கட்டி போட்டெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் அடி வேண்டித்தான் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்குது. சரி, அப்போ பார்த்த படத்தின் பேர் இப்போயும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்நிலை என்பது வேறாக இருக்கிறது. இப்பொழுது எப்போயாவது தியேட்டருக்கு போனதுண்டா? ராஜராய் என்ன படம் பொன்னியின் செல்வன் கடைசியாக நான் பார்த்தேன். பொன்னியின் செல்வன் தியேட்டரில் பார்த்தேன். நீங்கள் தான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில். சரி, குறிப்பாக ஒரு விவசாய குடும்ப பின்னணி, 10 பேர் சகோதரர்கள், சாப்பிட பேசலாம். அதோட அம்மாவோட வழியில நிறைய சொந்தங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு குடும்ப சாதாரணமான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு இயக்கமா, பிறகு ஒரு அரசியல் பயணம், ஏன் இயக்கத்துக்கு இல்லாமல் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு அது நான் நினைக்கிறேன். நான் பிறக்கிற பொழுது எனக்கு என் அம்மா வைத்த பெயர் செந்தமிழ் தொண்டன். நான் தொண்டன் 1957 நான் பிறக்கிறப்போ, அப்போது இங்கே அந்த கலவரங்கள் எல்லாம் நடந்த விஷயங்கள், சிங்கள சரி அதற்கு எதிராக நான் நம்புகிறேன். அப்போது நான் 9வது வீட்டில். அப்போ என்னை மூத்த அண்ணா கொழம்பில் வேலை செய்தார். அப்போ நான் பிறந்ததுக்கு பிற்பாடு அவர் வீட்டை வந்த பொழுது தம்பிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன்னு கேட்டப்போ அம்மா சொல்லியிருக்கிறா செந்தமிழ் தொண்டன் என்று சொல்லியிருக்கேன். அம்மா தமிழில் நிறைய கற்றுக்கொண்டவர். அம்மா அநேகமான அந்த வரலாற்று நாவல்கள் இருக்குத்தானே, பொன்னியின் செல்வன், கடல்புறா, இப்படி பல்வேறுபட்ட அம்மா வீட்டை அப்பாட்ட ஐயாட்ட ஏச்சு வேண்டிய கதை புத்தகம் வாசிப்பேன். சமைக்காமல் கதை புத்தகம் வாசிச்சிருப்பேன். அம்மாவுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாசிக்கிற கதை புத்தகங்களை பற்றி ஏனியோருக்கு கதை சொல்லுவாள். பக்கத்து வீட்டுக்காரருக்கு நாங்கள் உருத்திரபுரத்திலான்னு சேவிச்சினாங்க. அப்போ அங்கே எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நிலவில் முன் வீட்டு ஆக்களோட இரவு 9-10 மணி மட்டும் இருந்து கதைப்பினம் தான் வாசித்த புத்தக கதையில் சொல்லுவாள். ஸோ அப்படி அம்மா அதில் கொஞ்சம் அந்த கதைகள் தமிழ், அதாவது அம்மாவுக்கு தமிழ் பற்றுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தேன் நான் நம்புகிறேன். அதோடு அவள் முந்தின காலத்து சில பேச்சுக்களை கேட்டிருக்கிறான்.
சில அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களையும் கேட்டிருக்கிறான். அது என்ற இதில் வந்து அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு இதில் தான் வந்து எனக்கு செந்தமிழ் தொண்டர்னு பேர் வச்சது. பிறகு நாட்டில் நடந்த கலவரங்கள் காரணமாக அண்ணா என்ற பேரை மாற்றினார். பிரேமச்சந்திரா என்று சொன்னால் அது ஒரு சிங்களம் துணிக்கிற ஒரு பேராக மாற்றினார். ஆனால் இந்த பேரை பதிவு செய்கிறப்போ யாழ்ப்பாணத்தில் அவங்க பிரேமச்சந்திரன் என்று பதிவு செய்தாங்க. ஆகவே தான் நான் இன்றைக்கு பிரேமச்சந்திரனாக இருக்கிறேன். அதுலேயும் ஒரு கேள்வி இருக்கிறது, ஆறுமுகம் கந்தையா இப்படி இப்படி இடையில் உங்களுக்கு தெரியும் தானே, இயக்க காலத்தில் ஆயிரக்கணக்கான கிழக்கு இடையில் புது பேர் வந்தது. ஸோ அப்படி வந்த பேர் தான் எனக்கும் சுரேஷ் என்று சொன்ன ஒரு பேர் வந்தது. இந்த பேர் மாற்றம் உங்களுக்கு தெரிய சம்மதிச்சு நடந்துச்சா இல்லை தெரியாமல்? இது பேர் எனக்கு அது எதுவுமே தெரியாது. நான் குழந்தையாக இருக்கிறப்ப அது முடிஞ்சு போச்சு. நான் பிறந்து ஒரு சொற்ப நாட்கள்லேயே பேரெல்லாம் மாற்றி முடிஞ்சு. அம்மா வச்ச பேர் உண்டு, அண்ணா வச்ச பேர் உண்டு. சரி, அம்மா வச்ச பேர் 2 பேரும் இல்லைன்னு சொல்லி எப்பயாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலை இந்த ஆனால் நான் அம்மா பேர் வச்சு பேர் மாற்றப்பட்டதை தவிர அம்மா விரும்பின துறையில் நான் வளர்ந்துருக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா அரசியல்வாதியாக போகிறதுக்கு ஒரு அரசியல் அம்மாவுக்கு அந்த அதாவது வந்து தமிழ் என்பதும் அதோடு சேர்ந்த அரசியல் என்பதும் அம்மாவுக்கு நிறையவே பிடிக்கும். அம்மா கிளிநொச்சியில் வந்து விடிய காலமாக ஒரு தேர்தல் என்று சொல்லி கொண்டு வந்தால் குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு முதலாவதாக போய் ஓட் போடுவா என்றது அம்மாவுக்கு ஒரு யோசனை. நான் முதலாவதாக போட்டு தான் இவர் வந்திருக்கிறார். அப்போ அவள் அம்மா செல்வநாயகத்துக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தா. அம்மா பேர் சொல்ல மாட்டாங்க, கிழவன் நல்லவர் என்ற கிழவன் என்று தான் பேசிக்கொள்வாங்க. அதே போல் கிளிநொச்சியில் அப்போது எலெக்ஷன் கேட்டவர் காப்பூர் ரத்தினமண்டு. ஸோ அம்மா வந்து போயிட்டு முதலாளாக போய் ஓட் போட வேணும்னா அம்மாவுக்கு விருப்பம் இருக்குது. அது அந்த தமிழ் பற்றில் இருந்து வந்த ஒரு விஷயம். அம்மா படித்த இந்த புத்தகங்கள் அதில் அம்மாவுக்கு அந்த 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 தமிழ் என்று சொன்ன விஷயத்தில் இருந்தால் அம்மா கதைகள் வந்தது. அதில் இருந்தால் எனக்கு பேரும் வைக்கப்பட்டது. சரி, பின்னால் எப்படி இயக்கத்துக்கு போனீங்க? அந்த பயிற்சிகள் எனக்குள்ள போக வேண்டி வந்தது. அது 1974ஆம் ஆண்டு. நான் அப்போது O லெவல் பாஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நான் இந்த என்னென்று சொல்ல தரப்படுத்தல் மாணவர்களுக்கு எதிரான பதியுதீன் முகமது கொண்டு வந்த சட்டங்கள், 72ஆம் ஆண்டு புதிய கான்ஸ்டியூஷன், மிஸ்ஸஸ் பண்டாரநாயக்கா கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன், அதற்கு எதிராக மாணவர்கள் அணிதிரண்டது கொண்டது. ஸோ ஆக அது ஒரு பக்கம். எங்கள்ட வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து கொஞ்சம் அரசியலில் கூட அரசியல் பேசுகிறது. அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை வரும், தமிழிசை கட்சியினுடைய பத்திரிகை சுதந்திரன் ஒரு பத்திரிகை வரும். வீட்டில் அந்த பத்திரிகை எடுப்பாங்க, வாராந்த பத்திரிகை, ஒரு பத்திரிகை எடுப்பாங்க, வாசிப்பாங்க. அப்போ ஆகவே அதுகளுக்குள்ளால் அந்த விஷயங்களை வளர்ந்தது, தெரிஞ்சது. தமிழ் மக்களுக்கு மேலே வரக்கூடிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் பற்றி தெரிஞ்சது கொண்டதால் எங்கள் எல்லாருக்குமே அந்த அரசியல் மீது வந்து ஒரு நாட்டம். குடும்பத்தில் பல பேருக்கு அது இருந்துச்சு. அதில் தான் 2 பேர் PhD பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய இளைய சகோதரன் சர்வேஸ்வரனும், என்னுடைய மூத்த சகோதரர் ஒருவர் மனோகரன் லண்டனில் இருக்கிறார். ஸோ அவங்க வந்து அதால் தான் அவர்கள் அந்த அரசியல் விஷயங்கள் தான் அவங்களுடைய PhDயும் இருந்துச்சு. சரி, குறிப்பாக இந்த விஷயங்கள் பார்க்குற பொழுது வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் பாடசாலை காலம், அதெல்லாம் மீள போக முடியாது. அந்த நாட்கள் நடந்த விஷயங்கள் நமக்கு பிடித்த ஆசிரியர் யார்? எனக்கு நிறைய பேரே பிடிக்கும். எனக்கு முதல் பிடிச்ச ஆசிரியர் என்றது வந்து, நான் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் படிக்கிறதுக்காக நாங்கள் யாழ்ப்பாணம் வந்தோம் நாங்கள். அப்போது நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எங்களோட பாடசாலையில் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார், கணபதி பிள்ளை என்று பெயர். அவருடைய சொந்த இடம் மூளாய். அவர் பெரிய சால்வை போட்டிருப்பார், பெரிய பொட்டு வச்சுருப்பார், ஒரு பெரிய பிரம்பு வச்சுருக்கோம். ஆனால் அவர் யாருக்கும் அடித்ததை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஒரு பிரம்பு வச்சுருப்பார். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கிளாஸாக ஒவ்வொரு வகுப்புக்கும் போவார். ஸோ வகுப்புகளும் உங்களுக்கு தெரியும், பேப்பர்கள் குப்பைகள் இருந்தால் சின்ன 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பக்கத்து வகுப்புகள். இப்போது அவர் அந்த குப்பைகளை தூக்கி ஒரு வாளிக்கையோ பக்கெட்டுக்கையோ போடுறப்போ அந்த குழந்தை பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், வேறு இடங்களில் இருக்கிற குப்பையும் பிரின்சிபல்லே காட்டுவாங்க. சரிதானே? அப்போ அவரும் வந்து என்ன செய்வார், அதையும் பொறுக்கி அதுக்குள்ளே போடுவார். அப்படியான ஒரு எல்லோராலும் பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட என்னுடைய கண்ணுக்குள்ளே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் அவர். நான் 6ஆம் 7ஆம் படிக்கிறப்போ அவர் இறந்துட்டார். ஸோ நாங்கள் அந்த சித்தவட்டுக்கும் போனாங்க. அவர் ஒரு முக்கியமாக எனக்கு பிடித்த தெரிஞ்ச ஆசிரியர். இதை விட எனக்கு ஆங்கிலம் கற்பித்த ஆசிரியர் இருக்கணும், எனக்கு இலக்கியம் கற்பித்த ஆசிரியர் இருக்கணும், பயாலஜி கற்பித்த ஆசிரியர். இன்றைக்கும் அவர் எங்கே கண்டாலும் பேசுவார். இப்போ அண்மையில் இறந்த குழந்தை சண்முகலிங்கம் தான் எங்களுக்கு ஆங்கில ஆசிரியராக இருந்தவர்.
ஒரு 5ஆம் 6ஆம் 7ஆம் வகுப்பிலெல்லாம் எங்களுக்கு ஆங்கில ஆசிரியராக இருந்தவர். ஆகவே நாங்கள் எல்லாருமே நாங்கள் மறக்க முடியாத ஆசிரியர்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் அடி வேண்டியிருக்கோம். அடி வேண்டாத ஆசிரியர்கள் நாங்கள் அடி வேண்டாத ஆட்கள் இல்லை. பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அடி வேண்டியிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் தான் எங்களை வளர்த்தவர். சரி, அதுக்கு பிறகு பாடசாலை வாழ்க்கை எப்படி இருந்தது? அமைப்பு ரீதியாக, இயக்க ரீதியாக அந்த நாட்டில் எப்படி கொள்கிறது? நான் O-level பாஸ் பண்ணோன்னு என்ற அண்ணா என்ஜினியராக இருந்தவர், இங்கிலாந்தில் இருந்தவர். ஸோ நான் O-level பாஸ் பண்ணோன்னா நான் இங்கிலாந்துக்கு படிக்க போயிட்டேன். A-level படித்து பிறகு நான் அங்கே சட்டம் படிக்கலாம்ன்ற தான் போனது. ஆக அங்கே இருந்து தான் பிறகு நான் பயிற்சி பெறுவதற்காக ஈரோஸ் என்று சொன்ன அமைப்பில் சேர்ந்து அங்கே லண்டனில், அது 1977 1977 அப்படியே பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோடு எங்களுக்கு தொடர்புகள் இருந்துச்சு. அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய இங்கிலாந்தில் நடந்த பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்வது, ஆதரவு தெரிவிப்பது, அதனூடாக ஏற்பட்ட தொடர்புகளால் அவர்கள் எங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கணும். நான் மாத்திரமில்லை, நாங்கள் ஒரு 13 பேர் 15 பேர் அப்படி போயிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடும் வேறு ஆட்களும் போனவர். அவை அப்படித்தான் எனக்கு அந்த இயக்கம் விஷயங்கள் என்பது இங்கே அரசியல் அக்கறை ஆர்வம் இருந்தாலும் ஒரு இயக்க அரசியல் என்று போனது இங்கிலாந்துக்கு படிக்க போனதுக்கு பிற்பாடு. அதை விட இந்தியாவிலும் அதிக காலம் வாழ்ந்திருக்கின்றீர்கள். இந்திய அரசியல் எப்படி? இந்திய அரசியல் அது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இந்திய அரசியல் என்று சொல்லி சொன்னால், ஒன்று தமிழ்நாடு, நாங்கள் இருந்த பிரதேசம், 2வது டெல்லி. ஸோ தமிழ்நாட்டு அரசியல் என்பது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அது ஒரு வித்தியாசமான அரசியல் நிச்சயமாக. ஆனால் எனக்கு பிடித்தது இந்தியாவில் தமிழகம் என்பது ஒரு சமூக நீதி போன்ற விஷயங்களில் மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலும் கூட ஒரு முன்னணி வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கும் இருக்குது. நான் நம்புகிறேன் ஒரு 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 அந்த காலம் தீண்டாமை என்ற விஷயங்களில் இருந்து பல விஷயங்களை இல்லாமல் செய்கிறதுக்கு திராவிடர் கழகம், அதுக்கு முதன்பின் இந்த நீதி கட்சி, இந்த நீதி கட்சியில் ஆரம்பத்திலேருந்து பிறகு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடம், இப்படி அந்த திராவிடத்திலேயே பல ஆட்கள் வந்தார்கள். ஆகவே அவர்களுடைய ஒரு பெருமதிமிக்க வேலைகள், பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், இவையெல்லாம் தமிழகத்தில் ஒரு பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அந்த விஷயங்கள் ஏனைய மாநிலங்களில் மிக மிக குறைவு. அந்த வகையில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் தானே, இந்திய அரசியலில் பல்வேறுபட்ட ஊழல்கள், அதுகள் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட எனக்கு இந்தியாவில் பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் 146 கோடி மக்கள். ஆனால் அந்த 146 கோடி மக்களில் சரி அரைவாசிக்கு மேலே மத்தியதர வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அதாவது உங்களுக்கு அந்த பாப்புலேஷன் இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு 27 நாடுகளை சேர்த்து நீங்கள் என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதிலும் விட பெரிய ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவென்று ஒரு நாட்டில் சரிதானே. அப்போ இந்தியாவில் சில பேர் சொல்வீங்க அது ஒரு வறுமைப்பட்ட நாடு, எளிமைப்பட்ட நாடு, சில அதில் உண்மை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்தியா பரலலாக உலகத்தோடு போட்டி போட்டு தொழில்நுட்பத்தில், அதே இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்தில், தொழில்நுட்பத்தில், ஸ்பேஸ் விஷயங்களில் எல்லாத்திலுமே மிக 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 முன்னேறின நாடுகளாக இருக்குது. ஸோ ஆகவே நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடு, 2,20,00,000 மக்கள் இருக்கக்கூடிய நாடு, 1000 பிரச்சனைகளோடு எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்தியா பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக 146 கோடி மக்களை வச்சுக்கொண்டு அது மிக பெருமளவில் வளர்ச்சி அடையுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள ஜனநாயகம் இருக்குது, அதுக்குள்ள பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் வளர்ச்சி அடையுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்படி இருந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தாண்டி அரசியல், இப்போ குறிப்பாக அமைப்புகள்லையோ இயக்கங்கள்லையோ இருக்கக்கூடிய எல்லாருமே நேரடி அரசியலுக்கு வந்ததில்லை. அது வரலாறுல கூட எண்ணி பார்த்தா சில அமைப்புகள், சில கட்சிகளுடைய ஆட்கள் தான் பேர் சொல்லக்கூடிய இடத்துல அரசியல் இருக்கிறோம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் எப்படி அரசியலுக்கு வந்தார்? உங்கள் 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய அமைதி காக்கும்படை IPK என்று சொல்லப்படக்கூடிய இந்திய இராணுவம் இங்கே வந்திருந்துச்சு. அப்போ இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிற அடிப்படையில் வடகிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டது. அந்த மாகாண சபைக்காக திருவோணமலையில் தான், அது திருவோணமலையை தலைநகரமாக கொண்டு வடகிழக்கு இணைந்த மாகாண சபையினுடைய நிர்வாகம், மாகாண சபை அலுவலகம்,
மாகாண சபையினுடைய செயலகம் எல்லாமே திருகோணமலையில் நியமிக்கப்பட்டுச்சு. அந்த முதலாவது மாகாண சபையில் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஆளாக நான் இருந்தேன். ஆகவே நான் ஒரு இயக்க அரசியலில் இருந்து ஒரு 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 ஜனநாயக அல்லது என்னென்னு சொல்கிறது ஒரு பாராளுமன்ற ஒரு அரசியல், அதுக்காக நான் அந்த மாகாண சபைக்கு முதலாக தெரிவு செய்யப்பட்டேன். அந்த மாகாண சபையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதே அந்த காலத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த பாராளுமன்ற தேர்தலில் பிற்பாடு நான் போட்டிட்டேன். அதில் தமிழர் விடுதலை கூட்டணி, அப்பொழுது அமுதலிங்கம் இருந்தார், சிவசிதம்பரம் இருந்தார், சேனாதிராஜா போன்ற எல்லோரும் இருந்துச்சினம். அதில் EPR லெப்டலோ போன்ற கட்சிகளும் எல்லோரும் கூட்டாக நாங்கள் அந்த தேர்தல் கேட்டோம். அந்த தேர்தலில் நான் வென்றிருந்தேன். யாழ்ப்பாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அவ்வாறு தான் நான் இந்த அரசியலுக்குள்ளே வந்து வரக்கூடியது இருந்துச்சு. ஜனநாயக அரசியல் அதே போல் இயக்க அரசியல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க? நிறையவே வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ஒரு வகையில் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இந்தியா என்ற ஒரு நாடு தலையிட்டு ஒரு தீர்வு என்று சொல்லி வந்தாலும் கூட அந்த தீர்வு போதாது என்று சொன்ன அடிப்படையில் தொடர்ந்து ஒரு முழுமையான தீர்வுக்கான ஒரு யுத்தம் நீண்ட காலம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு வரையில் 1987 ஒப்பந்தம் வருது. ஆனாலும் 2009 மட்டும் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. ஆகவே அப்படி பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் அது உண்மை. ஒரு விஷயம் உண்மை என்னென்று சொன்னால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த 13ஆம் திருத்தம் போதாது என்பது உண்மை. ஆனால் அது கிடைச்சிருந்துச்சு. வடகிழக்கு இணைக்கப்பட்டிருந்துச்சு, திருவோணமலை தலைநகரமாக மாற்றப்பட்டிருந்துச்சு, தமிழ் மக்களுக்கு ஒரு போலீஸ் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி பல விஷயங்கள் அன்றைக்கு நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்திய இராணுவம் வெளியேறி போக இலங்கை அரசாங்கம் எல்லாத்திலும் பின்வாங்கின கொண்ட பல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதால் வந்து உருவாக்கப்பட்ட தமிழ் போலீஸ் வடகிழக்கு மாகாண போலீஸை இல்லாமல் செய்யப்பட்டுச்சு. இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. நீங்கள் மாகாண சபையை பாராளுமன்றம் போனால் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் பேசுவது. சில சமயங்களில் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது வெறும் கதிரை தான் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் யாராவது இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு கோரம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. கோரம் இல்லை என்று யாராவது சொன்னால் ஒரு பெல் அடிப்பாங்க. அப்போ அந்த கோரத்துக்காக ஒரு 10 பேர் வந்திருப்பா, 20 பேர் வந்திருப்பாங்க. ஆகவே நீங்கள் பேசுவது வந்து எவ்வளவு தூரம் இலங்கை அரச தரப்பினர் கிரகித்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றணும் என்று சொல்லி சொன்னால் அது மிக மிக குறைவு. ஆகவே அவர்கள் உனக்கு நீ மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற, உனக்கு ஜனநாயக உறுத்திருக்கு, பார்லிமெண்ட்டில் என்னதையும் பேசலாம், நீ பேசு, அவ்வளோதானே தவிர நாங்கள் பேசுவதை கிரகித்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது மிக மிக அரிதானது. அது உண்மையாகவே அதை செய்திருந்தால் செல்வநாயங்காலத்திலேயே பிரச்சனை தீர்ந்திருக்க வேணும். இன்றைக்கு மட்டும் நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம், எல்லாரும் பேசணும். பல பேர் எல்லா தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் யாராக இருந்தாலும் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதால் அவர்களால் வந்து இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு குருந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கலாம், வடுக்கநாறு மலை பிரச்சனையாக இருக்கலாம், தையீட்டி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு விஷயமாக வேறு ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், இராணுவம் இவ்வளவு பெருந்தொகையாக இங்கே தேவைதான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்தையும் சொல்லுங்க, சரிதானே? அதுக்கு தீர்வுகள் இருக்குதா? நாங்கள் இதெல்லாம் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். யாரும் பேசலை என்று நாங்கள் யாருக்கு மேலும் குற்றஞ்சாட்ட ஒன்றும் அவசியம் கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு போனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சகல உறுப்பினர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு தீர்வுகள் எந்த அரசாங்கமாவது, அது JR ஜெயவர்தனாவோ பிரேமதாசாவோ அல்லது பிற்பாடு வந்தவர்களோ மகிந்தாவோ சந்திரிகாவோ வேறு யாரும் கொண்டிருக்கணுமா என்று சொல்லி சொன்னால் இல்லை என்பதுதான் உள்ள பொருள். ஆகவே இந்த பாராளுமன்றம் நாங்கள் போகிறோம், பேசுகிறோம், போகிறது தப்பு பிள்ளை என்றெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரே ஒரு இடம், அந்த பேசுகிறதுக்கான இடம் ஒன்று இருக்குது, அதை விடக்கூடாது என்பது சரியான விஷயம். ஆனால் அது எங்களுக்கு ஏதாவது ஒரு மக்களுடைய பிரச்சனைத்திற்கு உதவி செய்யுதா? எங்களை விடுங்கோ, சிங்கள தரப்பிலிருந்தும் பேசுவார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்படுதா, செய்யப்படும் என்று சொன்னால் அரசாங்கம் தான் விரும்பியதை மாத்திரம் செய்யும். அரசாங்கம் தனக்கு அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வெல்வதற்கு அதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கங்களை வச்சுக்கொண்டு கடைசி நிமிஷத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 1-2 தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் ரோட்டு போடலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கலாம், அல்லது அது அப்படியான சில சலுகைகள் கடைசி நேரங்களில் காட்டப்படுறது என்று சொன்னதை தவிர மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல வந்து இலங்கை பாராளுமன்றம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முந்தி
அதாவது ஜிஜி பொன்னம்பலம், செல்வநாயகம் இருந்த பாராளுமன்றங்களில் இந்த அதிகாரிகள் இருக்கணும் தானே, ஒவ்வொரு துறை இல்லையா, அந்தந்த விஷயம் பற்றி பேசுகிற பொழுது அந்த அதிகாரிகள் வந்திருப்பார்கள். அந்த அதிகாரிகள் அந்த பேச்சை கேட்பினும், அந்த அதிகாரிகள் அந்த கன்சார்ட்டை வாசிப்பினும், இந்த கன்சார்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பார்ப்பினும், அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர்கள் உடனே வேலை செய்யணும். இன்றைக்கு அதிகாரிகள் யாரும் அங்கு வருவதும் கிடையாது, கன்சார்ட்டை பார்ப்பதும் கிடையாது, என்ன பேசினது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும் கிடையாது. இதுதான் இருக்கக்கூடிய சூழல் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தெரியும், இயக்கம் என்பது அது ஒரு கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக அது இயக்கம். ஆகவே நாங்கள் எதை பற்றியும் கவலை எடுத்து எங்களோட கோட்பாட்டை நோக்கி நாங்கள் அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாங்கள் அதுக்கு பலி கொடுத்திருக்கிறோம். இது பாராளுமன்றம். பாராளுமன்றம் உலகத்தில் எல்லா நாட்டிலும் பல்வேறுபட்ட விதமான பாராளுமன்றமாக இருந்தாலும் கூட பல நாடுகளில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆனால் எங்களுடைய நாட்டில் அந்த பண்பாடு என்பது என்னை பொறுத்தவரை பெரும்பான்மை மக்களை, சமுதாயத்தை என்ன சேவிக்கக்கூடிய அந்த பாராளுமன்றம் என்பது அதில் இன்னும் பலவீனமான ஒரு பாராளுமன்றமாக தான் இருக்கின்றதை நான் நினைக்கிறேன். சரி, பல்வேறுபட்ட விஷயங்கள் நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இது நக்கீரன் சபையில் பூட்டுக்கதை இடைவெளிக்கு பிறகு.